ஹே ஹாய், நம்ம ஆர்பிஎஸ் ஃபேமிலி லைஃப் vlog இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் இமீடியட்டாக கிடைக்கும். ஹாய், எங்கடா கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா? ஒவ்வொரு ஆடி வெள்ளி ஒவ்வொரு கோயில் நான் உங்கள் வியூவர்ஸ் காமிச்சிட்டு இருக்கேன் இல்லையா, அதுக்காக தான் கிளம்பிட்டேன். ஆனால் இந்த லாங் வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கோயிலில் இருந்த குருக்கள் இப்படி பேசுவார் சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லாங் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். வேம்பில் அம்மன் வேம்புலி அம்மனோட வரலாறு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ நான் மார்னிங் எடுத்திருப்பேன், பட் எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் எடுத்திருப்பேன். அது ஏன் அப்படின்னா அந்த குருக்கள்னால தான். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஆடி வெள்ளி நான் போன கோயில் எங்கன்னா ஈசிஆர் திருவான்மியூர் தாண்டி கொட்டிவாக்கத்தில் இருக்க இந்த வேம்பில் அம்மன் கோயில் தான். ரீசெண்டாக தான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு கோயில் பார்க்கறதுக்கு. நான் எப்பவுமே ஆன் த வே போகும்போது பார்த்துருக்கேன், பட் இன்னைக்கு வியூவர்ஸ் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த கோயிலுக்குள்ள நான் போனேன். நான் இங்கே வந்து எல்லா பிரகாரமே இருக்குங்க, அம்மன் மட்டும் கிடையாது. அதாவது ரொம்ப வருஷமா இருக்கு இந்த அரச மரம் பாருங்க, மேலே அவ்வளோ விரிஞ்சு சூப்பராக கோயிலுக்குள்ளேயே இருக்கு. நமக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒவ்வொரு ஆடி வெள்ளியுமே இங்கே பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து பொங்கல் வைக்கிறது, கூழ் காய்ச்சி ஊற்றுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆடி வெள்ளின்னு எல்லா கோயிலையும் கூட்டம் அப்படி இருக்குங்க. இந்த கோயிலில் பார்த்தா கூட்டம் கம்மியாகவே இருந்துச்சு. என்னோட டவுட்டாகவே இருந்துச்சு. சரி உள்ளே போய் பார்த்தேன், சாமி மற்ற சாமியோட கருவரெல்லாம் ஓப்பனில் இருந்துச்சு, பட் அம்மன் மட்டும் ஓப்பன் பண்ணவே இல்லை. சரி நான் நம்ம சேனலுக்காக வீடியோ எடுத்துட்டு இருந்தேங்க. ஆனால் குருக்கள் பாதி எடுத்ததுக்கு அப்புறம் நான் அலோவ் பண்ணவே இல்லை. ஆஃபீஸில் போய் கேளுங்கன்னா ஆஃபீஸில் போய் பார்த்தா அங்கே யாருமே வரலங்க. அதனால வீடியோ நான் கிளம்பிட்டேன். ஆனால் நைட்டு வந்து அம்மனை பார்த்தேங்க. இப்படிப்பட்ட அம்மனை நான் எப்படா பார்க்காம போனேன்னு நினைச்சேன். ரொம்ப கஷ்டம். நைட்டு பாருங்களேன், சந்தன காப்புல அம்மன் அப்படி ஒரு அழகுங்க. நீ கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வந்து ஒரு ஆடி வெள்ளி பார்க்கணும். வாங்க கோயிலுக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம கோயிலுக்குள்ள என்ட்ரு ஆனோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் நவகிரகம் வச்சுருந்தாங்க. எல்லா உருவமுமே அவ்வளோ அழகாகவும் அற்புதமாகவும் இருந்துச்சு நமக்கு பார்க்கறதுக்கு. என்னோட சேர்ந்து நீங்களும் சுத்துங்க. நவகிரகம் இருக்க கோயிலில் அந்த பிரதானமான அம்மன் வந்து அதனால வர கெடுதல்கள் அனைத்தையுமே நமக்கு வரவிடாம நம்மள காத்து அருள்வாங்க. நவகிரகத்தோட மந்திரங்களை சொல்லி 9 சுத்துங்க. நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க அதை வேண்டிக்கோங்க. நவகிரகத்துக்குலேருந்து ஸ்ட்ரெயிட்டா பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் தாங்க. வள்ளி தேவானையோட முருகனுக்கே உரித்தான வேலு, அது மட்டும் இல்லைங்க, சேவல் கொடியை வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கு முருகன் தத்துரூபமா அவ்வளோ அழகா இருந்தார். என்னோட சேர்ந்து நீங்களும் வள்ளி தேவானை முருகனை கும்பிடுங்க. அப்படியே நீங்க டேர்ன் பண்ணி லெஃப்ட் சைட்ல ஸ்ட்ரெயிட்டா போனீங்க அப்படின்னா நம்ம வேம்பில் அம்மனோட கருவறை தான். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூளம் வச்சு அதுக்கு வந்து வேப்பல்ல கட்டி எலுமிச்சப்பழம் குத்தி வச்சிருந்தோம். அதுக்கு அடுத்ததே பாத்தீங்கன்னா கோயிலோட கொடிமரங்க. அந்த கொடிமரத்துல இருந்து மேல அந்த அம்மன் பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்காங்க. இந்த கோயில்ல ஒண்ணுமே நான் ரசிச்சு பார்த்தேங்க. ரொம்ப அழகாவும் அற்புதமாவும் கட்டியிருந்தாங்க அந்த வேம்பில் அம்மன் கோயில். நான் கருவறையில் அம்மனை பார்க்க முடியாதனால அந்த சூலத்தை கும்பிட்டுட்டு அந்த கொடிமரத்தை சுத்தி நீங்க கொடிமரத்தை நீங்களும் பார்த்து இந்த வேம்பில் அம்மனோட அருளை பெறணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஆனா அந்த கோயிலுக்கு வரதா இருந்தா 9:10 மணிக்கு மேல வாங்க. இந்த நான் வீடியோ எடுக்கும் போது ஒரு 7:40 8 மணிக்குள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பாருங்க கருவறை க்ளோஸ்ல இருக்கு. அப்படியே டேர்ன் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா வந்தீங்கன்னா நம்ம ரைட் ஹேண்ட் சைட்ல நம்ம முழு முதற் கடவுளான விநாயகர் தாங்க. அழகா குட்டியா தொந்தி வச்சுக்கிட்டு தந்தத்தோட அவ்வளோ அழகா இருந்தார் பார்க்கறதுக்கு. அவரை கும்பிட்டுட்டு தோப்பு கர்ணம் போட்டுட்டு அப்படியே நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் சின்ன பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஞ்சநேயருக்கு உரியதா இருக்கு. இந்த ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமையில வெத்தலை மாலை, வெண்ணெய் காப்பு இதெல்லாம் பண்றாங்க. ஸோ இவரை கும்பிட்டுக்கோங்க. நானும் கும்பிட்டுட்டு உங்களோட வேண்டுதலும் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். நான் அங்கேருந்து நேராக வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அரச மரம் காமிச்சேன் இல்லையா வெளியே, அது கோயில் உள்ளேயே இருக்குது உங்களுக்கு. அந்த அரச மரத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிள்ளையாரோட விக்கிரகமும் அதே மாதிரி இந்த ராகு கேதுவோட சிலையும் வச்சுருக்காங்க. சில பேர்த்துக்கு ராகு கேதுவால் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அவங்க இங்கே வந்து காலையில் அபிஷேகம் பண்ணி மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்றாங்க. அப்படியே மேலே அண்ணாந்து பார்த்தீங்க அப்படின்னா அரச மரம் நல்லா பறந்து விரிஞ்சிருக்கும். ஆனால் ஷெட்டு மாதிரி போட்டிருப்பாங்க கோயில் உள்ளார. நல்லா அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அமைதியாகவும் பெரிய கோயிலாகவும் இருந்துச்சு உங்களுக்கு.
இந்த அரச மரத்தை சுற்றி சின்ன சின்ன செடிகள்லாம் வச்சு அதுவும் மெயின்டைன் பண்ணுறாங்க. லைட்டிங்ஸும் வச்சுருந்தாங்க. நைட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும். அந்த நைட்டு எப்படி இந்த கோயில் இருந்துச்சு அப்படிங்கிறது லாங் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அந்த அரச மரத்தை ஒட்டியே வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பிரகாரத்தில் ஸ்ரீனிவாச பெருமாள் அப்படிங்கிற நம்ம பெருமாள் தான் இருந்தார் அங்கே. என்னடா அம்மனோட அவரோட அண்ணனான பெருமாளும் இங்கே இருக்காங்க. ஸோ எல்லா கடவுளையும் இங்கே நீங்கள் வந்தால் சேவிச்சுக்கலாம். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா தாயார் இருந்தாங்க. தாயாருக்கும் லக்ஷ்மி பூஜை இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து நல்ல செல்வங்கள் நிறைய இருக்கும். உங்களுக்கு தானியங்களில் குறைவு இல்லாமல் இருக்கும். அந்த பெருமாள் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் சிலை இந்த மாதிரிலாம் எல்லாமே சுற்றி பிரகாரத்தை சுற்றி இருந்துச்சு உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வராகர் மூர்த்தியும் வச்சுருக்காங்க அங்கே. ரொம்ப அற்புதமாக எல்லா சிலையும் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துக்கு அப்புறம் தான் வந்து குருக்கள் என்னை பார்த்துட்டு எதுக்கு என்னன்னு கொஸ்டின் பண்ணி நான் என்ன சொல்ல வரேங்க புரிஞ்சிக்காம என்னை போக சொன்னார். இது நைட்டு எடுத்தது வேம்பிலி அம்மன் சந்தன காப்பில் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. இன்னுமே நீங்கள் பேக்ரவுண்டில் பார்க்குறது எல்லாமே நைட் நான் எடுத்தது தான். இப்போ நம்ம வேம்பிலி அம்மனோட வரலாறை பற்றி பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் விவசாயத்தை முதன்மையாக கொண்டு அந்த ஊர் விளங்குச்சு. அங்கே எல்லா மக்களுமே அவங்களோட நிலத்துல வேலை செஞ்சு பயிரிடுறது இந்த மாதிரி வேலை பார்ப்பாங்க. மதியான நேரத்தில் உணவுக்கு அப்புறமா அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் படுத்து ஓய்வெடுப்பாங்க. அந்த வேப்ப மரத்துக்கு கீழே படுத்து எந்திரிச்சாங்கன்னா அவங்க புத்துணர்ச்சியாக உணர்றாங்க. அதே மாதிரி நோய் நொடியோடு அந்த மரத்துக்கடியில் படுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த நோயே இல்லாமல் போயிருமா. ஸோ இது மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வேப்ப மரத்துக்கிட்ட போய் அவங்க கோரிக்கையை சொல்லியிருக்காங்க. அதுவும் கூடிய சீக்கிரம் நிறைவேறனால அவங்களுக்கு ரொம்ப இந்த வேப்ப மரத்து மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் அங்கே இருந்த கோயில் இருந்த பொண்ணுக்கு சாமி வந்து அருள்வாக்கு கொடுக்குறாங்க. அந்த அருள்வாக்கில் நான் அந்த மரத்துக்கு கீழே வேம்பிலி அம்மனா இருந்து நான் தான் உங்கள் கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னை நம்பி நீ வந்து கோயில் கட்டி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் குலத்தை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேம்பிலி அம்மனை கும்பிட்றா என்ன பலன்னா சீக்கிரம் திருமணம் ஆகும், குழந்தை பாக்கியம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும், நோய் நொடியிலேருந்து உங்களை வேம்பிலி அம்மன் காப்பாற்றுவாங்க. அந்த வேப்ப மரமே மருந்தாக தான் இருக்குது. இந்த ஒரு வரலாறை கண்டிப்பாக எடிட் பண்ணி நல்ல விதமாக நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீட்ஸும் இம்மிடியட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வரலாறு உங்களுக்கு வேணும் இல்லை புராண கதை வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அப்கமிங் டேஸில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது மாதிரி ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமையும் நான் ஒவ்வொரு அம்மன் கோயிலாக போய் கண்டிப்பாக என்னோடய வ்ளாக் சேனலில் ஆட் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். இல்லை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, நீங்கள் உங்களுக்கு ஃபேமிலி பிடிக்கும் அப்பா அப்படின்னு கண்டிப்பாக என் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. பழவன் தாங்கல்ல இருக்க வேம்பிலி அம்மன் கோயில் தான் ரொம்ப பிரசித்தி பட்டது. இந்த வேம்பிலி அம்மன் அவங்கள தேடி வரவங்களுக்கு அருள் அள்ளி கொடுக்குறாங்க. அதே மட்டும் இல்லாமல் எங்க பக்தர்கள் வந்து அடம் பிடிச்சி என்ன வேணும்னு கேட்குறாங்களோ கண்டிப்பாக அதை வேம்பிலி அம்மன் கொடுப்பாங்க. மார்னிங்கில் பாய் தான் எடுத்தேன் இல்லையா, பேக்ரவுண்டில் ஃபுல்லாக நீங்கள் இந்த கோயிலோட நைட் நடந்த எல்லா விசேஷமும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இப்போ மார்னிங் எந்த இடத்துல விட்டனோ அங்கேருந்து வீடியோ கண்டினியூ பண்ணேன் நான். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து லெஃப்ட் டர்ன் பண்ணிங்க அப்படின்னா சிவன் கோயில் தான் இருந்துச்சு. அது உள்ளாரையே பக்கத்துலேயே வந்து அம்மன் கோயிலும் இருந்துச்சு. அந்த சிவன் கோயில் லெஃப்ட்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மூலவர், அதாவது தேர் திருவிழாலெல்லாம் கொண்டு போவாங்க இல்லையா நம்மளோட வேம்பிலி அம்மன், அந்த சிலையை வச்சு அதுக்கு அபிஷேகம் அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருக்காங்க போட்டிருக்கு. அதுக்கு தீபாவளி காமிச்சு நம்ம அர்ச்சனை பண்ணலாம் அங்கே பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா அவங்க நவகிரக கோயிலும் முருகன் கோயிலும் இருக்கும். எல்லாரும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஆடி வெள்ளியில் அந்த வேம்பிலி அம்மன் கோயிலுக்கு வந்து நீங்கள் அருள் பெறணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.